தமிழ்நாடு அரசு விவசாயிகளிடம் இருந்து பால் கொள்முதல் ஆவி நிறுவனம் மூலம் செய்து வருகிறது. பசும்பால் மற்றும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு கொள்முதல் விலையிலிருந்து தற்போது விலையிலிருந்து 15 ரூபாய் கட்டுப்படியாகவில்லை என்று உயர்த்தி வழங்க கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தது. இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று பால் கொள்முதல் விலையை 15 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசிற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தை பொறுத்த அளவிற்கு அனைத்து விவசாய சங்கங்களையும் கூட்டமைப்பை கூட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. கடந்த மாதத்திற்கு முன்பு கடும் மழையின் காரணமாக அந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதனுடைய போராட்டம் அரசு விவசாயிகளுடைய கோரிக்கை பால் கொள்முதல் விலை 15 ரூபாய் உயர்த்தாத காரணத்தை முன்னிட்டு வருகின்ற 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள விவசாய சங்க கூட்டமைப்புகள் அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் கால்நடைகளுடன் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் கால்நடைகளுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் தீர்மானிக்கப்பட்டு அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் என்று இந்த மறைந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் நினைவு நாளில் இந்த பத்திரிகையின் ஊடகத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விட்டுகிறேன். ஆர். வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம்.